நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற வட்டக்கோட்டை. இந்த வட்டக்கோட்டை வந்து கன்னியாகுமரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதுக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு கிலோமீட்டர் நடந்தோம்னா இந்த கோட்டையை வந்து பார்க்குறதுக்கு முடியும். நம்ம பார்க்குறது தான் இப்போ அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸு. இது வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு நேராக உள்ளே போனோடனே இந்த கோட்டை வந்து வட்டமாக இருக்குது. அதனால தான் வட்டக்கோட்டை அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து சதுரமாக இருக்குது. சென்ட்ரலில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தான் தண்ணியை வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்களாம் அந்த காலத்தில். இந்த கோட்டையில் இருக்கிறதுக்காக. இந்த கோட்டை வந்து யார் கட்டினதுன்னா திருவித்தாங்கூர் அவர் தான். அவங்களோட அரசை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்நியர்கள்ட்ட இருந்தும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கவும் இந்த கோட்டையை வந்து கடல் ஓரத்தில் கட்டியிருக்காங்க. இது வந்து கடலில் ஓரத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு பேக் சைடு வந்து கடல் இருக்குது. அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இப்போ இந்த கோட்டையோட வரலாறு தான் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் கட்டினது. முதல்ல வந்து செங்கல்லில் கட்டியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச்சுக்காரங்க வந்தோன்னே அதை கொஞ்சம் மாற்றி கற்களில் கட்டியிருக்காங்க. கல்லில் பெரிய பெரிய கல்லாக வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த கோட்டையே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக கல்லில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 3 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. கோட்டை உயரம் வந்து 25 அடி. அந்த செவரெலாம் 25 மீட்டர். 25 மீட்டரில் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. கல் கோட்டை செம ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த கோட்டையில் பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பட் ஆனால் வந்து இந்த கோட்டையோட வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இது வந்து படை வீரர்கள் தங்குறதுக்கும் அந்த மாதிரியான இதுக்கு தங்குறதுக்கு தான் இந்த கோட்டை. இந்த கோட்டையை வந்து 1741 அப்போ வந்து டச்சுக்காரங்க வந்து கைப்பற்றுறாங்க நம்மகிட்டேருந்து. அப்புறம் வந்து அதை இங்கிலீஷ்காரங்க கைப்பற்றான். இங்கிலீஷ்காரன் 1809 அவங்க வந்து படையெடுத்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு அழிக்காமல் அப்படியே வச்சுக்கிறாங்க அப்படியே. அதனால் பீரங்கி வைக்கிறதுக்கான எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் இப்போ பீரங்கி வைக்கிறதுக்கான இடம் தான். அந்த இங்கேருந்து சுடுறதுக்கான இடம் தான். அந்த ஹோலெல்லாம் வச்சுருக்காங்க. கோட்டை நல்லா கல்லில் தான் இருந்தது. செம்மையாக தெரிஞ்சு பாருங்கள். பீச்சு கடல் தெரிகிறதா. இங்கேருந்து தான் பீரங்கி வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த கேப்லாம் விட்டு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். பெரிய மதில் சுவர் தான் இருக்குது. பெரிய 25 மீட்டர் மதில் சுவரில் இருக்குது இந்த கோட்டை. அந்த கோட்டையில் இருக்கிற மரத்தில் இந்த ஒரு குருவி இருந்தது. ஒரு மாதிரியான மஞ்சள் கலர் குருவி. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. தவிக்கிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல. ஆனால் செமையாக நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த குருவி. இப்போ இந்த கோட்டையோட இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். அந்த பகுதி தான் இந்த கோட்டையோட முக்கியமான இடமே அதுதான். அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான அந்த இடத்துக்கு போகிறதுக்கான அந்த மதில் சுவர்லாம் இந்த ஓரத்தில் இருக்குது. 25 மீட்டர்னால் இது வந்து 2வது லெவலில் இருக்கும். நம்ம இப்போ கீழே ஒரு ரைட் சைடில் வந்து கீழே லெவலு, அதுக்கு அடுத்து மேலே லெவலு, இதுக்கப்புறம் இன்னொரு லெவல் மேலே போகிறோம். இப்போ தான் அந்த மேலே போக போகிறோம். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. பின்னாடி வந்து கடல் ஃபுல்லாக. இவ்வளோ ஒரு இடத்துல இந்த ஒத்த மரம் இருக்குது. நல்லா இருந்தது. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. பெரிய ஸ்பேஸாக. ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கெலாம் இது நல்ல ஸ்பேஸாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். ஓப்பன் ஸ்பேஸ் அப்படியே வச்சுருக்காங்க. இது கீழே போனால் கடல் அப்படியே பக்காவான கடல் இருக்குது. அந்த கடலே அடித்து பாதி கோட்டையை மூழ்கிடுச்சு போல் இருக்குது. அதனால் கல்லெல்லாம் கீழே வச்சு அதோட சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க.
இன்னும் பெரிய கோட்டையாக இருந்திருக்கும் போல் இருக்கு அந்த காலத்தில். பாதி இது கடலுக்குள்ளே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடல் தெரியுதுங்களா? இந்த கடல் சவர் அடித்து தான் பாதி உள்ளே போயிருக்குங்கிற மாதிரி போட்டு, அதனால் கீழே கல்லெல்லாம் வச்சு இந்த கோட்டையை கொஞ்சம் சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் டூரிஸ்ட்டு நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் இந்த கோட்டை வந்து லவ்வர்ஸ் கோட்டையாக இருக்கிறது. ஃபுல்லாக லவ்வர்ஸ் தான் இருக்காங்க கோட்டையில். ஃபுல் லவ்வர்ஸ் தான் எங்கே திரும்பினாலும். அதனால் நம்மளும் வீடியோ எடுக்கிறதே பார்த்து தான் எடுக்க வேண்டியது இருக்குது. நகரவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம எடுக்கிற வியூ பார்க்கலான்னா அதுவும் முடியல. நிறையா ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ் சூப்பராக இருந்தது இந்த ஸ்பேஸு. இந்த அதுக்கு பாருங்கள் கல், நம்ம தண்ணி கடல் வந்து இதுனா கோட்டையை அழிக்காமல் இருக்கிறதுக்காக கல் கொட்டியிருக்காங்க பாதுகாப்புக்காக. நல்லா இருந்தது. இந்த கல் கொட்டியிருந்தனால சத்தமும் தண்ணி வந்து கல்லில் அடித்து சத்தம் டம்முன்னு நல்லா கேட்டுட்டு நல்லா அமைதியாக இருந்தது. ஆனால் ஏரியா தூரத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சிலை, அது வள்ளுவர் சிலை தெரியும், தூரத்தில் இருக்குது. இங்கே வந்து சரியாக தெரியல இது கேமராவுக்கு. அப்படியே அங்கே நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா காற்றுக்கு அப்படியே ஃபோட்டோ வித்தியாசமாக நல்லா இருந்தது. இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க. பின்னாடி ஃபுல்லாக கடல், எவ்வளோ மண்ணாக தெரியுது பாருங்கள். கடலில் ஆழம் இல்லாத கடல் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கடல் ஒரு மாதிரி மண்ணாகவும் அந்த பக்கம் ஒரே கலராக அதுவும் தெரியுது. அவ்வளோதான். அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்க இடத்துல பார்த்திங்கன்னா பீரங்கியை ஏற்றிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க கல்லுலேயே. இது வழியாக தான் பீரங்கி ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு 2 பக்கம் ஸ்டெப்ஸு, சென்டரில் இந்த மாதிரி இறக்கத்தில் தான் பீரங்கி ஏற்றிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹைட்டில் எடுத்துகிட்டு போகிறது கல்லே தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் கல்லை எப்படி அடிக்கிறாங்க கரெக்டாக லெவலாக அப்படியே மாற்றி இது வழியாக தான் ஏற்றிட்டு போகிறாங்க பீரங்கியை. இந்த ஸ்டெப்ஸு தான் மெயினாக இந்த கோட்டைக்கு ஹைலைட்டு. ப்ளஸ்ஸு இந்த ஓப்பன் ஸ்பேஸ், அது 2 தான். அப்படியே பார்த்தோம். அவ்வளோதான். இந்த கோட்டைக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு நேராக அந்த குளத்தில் தான் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி இல்லை. நாங்கள் போனப்போ குடிக்கிறதுக்கெலாம் எல்லாருக்கும் தண்ணி இதில் தான் யூஸ் பண்ணிப்பாங்களாம். அந்த காலத்தில் போர் நடக்கும் சமயங்களில் வந்து எல்லோரும் தண்ணி தேவைக்கும் இந்த குளத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குளம் இருக்குது. சுற்றி கொஞ்சம் தங்குறதுக்கான இடங்கள்லாம் இந்த கோட்டையை சுற்றி இருக்குது. ஆனால் நிறையா அழிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இதில் சும்மா கோட்டை தான் இருந்தது. ரூம் மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம வெடிமுறைகளெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ரூம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் கல்லில் இருக்கிறது தான் இருக்குது. மற்றபடி இந்த கோட்டையில் சொல்லிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும், ரொம்ப போய் பார்க்கணுன்னா அந்த பீச்சோட சைடு தான், அதை மட்டும்தான் பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த கோட்டையை பார்த்து முடிச்சிட்டோம். இதோட இனி அடுத்து மருந்துவாள் மலைக்கு போகிறோம். மருந்துவாள் மலை ட்ரக்கிங் சூப்பராக இருந்துச்சு, இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மருந்துவாள் மலையை அதை பார்க்க போகிறோம் இனிமேல் தான். இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இதுதான் கொடுக்குறாங்க. பர்கோட் டிக்கெட்டே கொடுக்குறாங்க. ஆமாம், 25 rupees. ஓகே, செந்தில் ட்ராவல் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.